உமா உமா. சொல்லுக்கா. என்னடி ஆச்சு? ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே உட்கார்ந்துருக்க? நானும் வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைக்கா. என்னடி ஒன்றும் இல்லை? எதுவும் இல்லாம எப்படி உண்மையா இருப்ப? சொல்லு என்னன்னு. இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. பாரு, என்கிட்ட தானே சொல்ற, வேற யார்கிட்டயாவது சொல்ற? என்னன்னு சொல்லுடி. இல்லைக்கா, கல்யாணத்தை நினச்சி தான் பயமாக இருக்கு. கல்யாணத்தை நினச்சி பயமா இருக்கா? ஏண்டி, ஊர் உலகத்தில் உள்ளவங்களாம் பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம்னா ஐயோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுது, அப்படி இப்படின்னு எல்லா பிள்ளைங்களும் எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. நீ என்னடி பயமா இருக்குன்ற? இல்லைக்கா, அது என்ன இல்லை, மாப்பிள்ளை நல்லவராக இருந்தால் பரவாயில்ல, உனக்கு வாச்சவர் மாதிரி வாச்சிட்டா என்னக்கா பண்ணுறது? அதான். பாரு, எனக்கு வாச்சவருக்கும் உனக்கு வாய்க்க போறவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது தெரியுமா? சொல்லு பாப்போம். என்னை கட்டினவன் என்னை எத்தனை நாள் ஒவ்வொரு நாளும் நரக வேதனைப்படுத்துவாண்டி. சாப்பிடும் போதெல்லாம் அவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நரக வேதனைப்பட்டிருக்கேன். ஏன், ஒரு நல்ல நாள் பெரிய நாள் கோயில் குளம்னு எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டான். வீட்டுக்குள்ளேயே தான் பூட்டி போட்டு வச்சுட்டு அவன் மட்டும் வெளியே போய் சுற்றுவான். அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ நரக வேதனையாக இருக்கும் தெரியுமா? ஆனால் உன்னைய கட்டிக்க போகிறவர் அந்த மாதிரி கிடையாது. அன்றைக்கி நாங்கள் துணி எடுக்க போனப்போ கூட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு, டீ குடித்தா உங்களுக்கு வயிறு புண்ணாக போயிடும், இருங்க ரோஸ் மில்க் வேணுமா, பாதாம் பால் வேணுமா, என்ன வேணுங்க, எது வேணாலும் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி என்னை அப்படி தங்க நகமாக பார்த்தாரு தெரியுமா? அன்னைக்கு கூட அந்த மனுஷன் என்னை இழுத்து போட்டு அந்த அடி அடித்தான். ஆனால் அந்த இவர் எங்கிட்டிருந்து ஓடி வந்தாருன்னே தெரியல. வந்து அவனை எட்டி உதைச்சி அடித்து எப்படியெல்லாம் எனக்காக பேசினார் தெரியுமா? ஐயும் ஒரு வார்த்தை சொன்னார் பாரு, பொண்ணுங்கன்னா உனக்கு என்ன கிள்ளுக்கீரையா, நீ அடிப்ப உதைப்ப வெட்டுவ என்ன வேணாலும் பண்ணுவ, நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோமா வைக்க மாட்டோமான்னு. அந்த ஒரு வார்த்தை எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு தெரியுமா? இப்படியாப்பட்டவர் உனக்கு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இவர் என்னையவே இந்த மாதிரி தாங்கினாரே, உன்னையெல்லாம் அவரோட பொண்டாட்டி அப்படின்னும் போது உன்னை எப்படி தாங்குவார்? என்ன மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை இழந்து என்ன வேகத்தில் வீட்டை விட்டு ஓடுனேன். இப்போ எப்படி வந்து உட்காந்துருக்கேன் சொல்லு பார்ப்போம். காதலிச்சு கல்யாணம் பண்ணி நான் என்னத்தை சாதித்தேன்? ஒன்றும் கிடையாது. இப்போ கண்ணீரும் கம்பளியுமா பெற்றவங்களுக்கு பாரமாக வந்து உட்கார்ந்தது தான் மிச்சம். இந்த மாதிரிலாம் உனக்கு நடக்காதுடி. உன் நல்ல மனசுக்கு உன் நல்ல குணத்துக்கு அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாரு. அவரும் ரொம்ப நல்லவராக தான் எனக்கு தெரிகிறாரு. இதெல்லாம் விடு. நம்ம குடும்பத்தையே ஜெயிலில் வைக்கணும்னு சொல்லி அந்த ஆள் என்னென்ன வேலை பார்த்தான். அம்மாவெல்லாம் இழுத்துட்டு போனாங்க. ஆனால் அது தெரிஞ்சு வேற ஒரு மாப்பிள்ளையாக இருந்தால் என்னடா இது, இப்பயே குடும்பத்தில் போலீஸு கேஸு அது இதுன்னு அலையிறாங்க, இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்தால் நாளைக்கு நம்மளே அங்கே தானே நிறுத்துவாங்கன்னு சொல்லி வேற ஒருத்தராக இருந்தால் யோசித்து இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த மனுஷன் அப்படியே யோசிச்சாரு. இந்த மாதிரி நேரத்தில் கூட நம்ம உங்களுக்கு துணையாக இருக்கேன்னு வந்து நமக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தார். இப்படியாப்பட்ட மனுஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும்டி. நான் தான் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன், அண்ணனுக்கும். அவங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளையே வேணான்னு. ஆனால் நீ அந்த மாதிரி பண்ணிடாதடி. என்னால் விட்ட கண்ணீர் உன்னால் மறுபடியும் அது சரியாகணுமே தவிர அவங்கள விட வச்சிடாதடி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, கல்யாணம் நம்ம காதலிச்சு போனோன்னு வையி, கஷ்டமோ நஷ்டமோ அவங்க கூட வாழ்ந்தாகணும். திருப்பி வந்தால் கூட இவங்க நம்மளை திட்டுவாங்க வைப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனைனா கூட நம்ம வீட்டில் வந்து ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். யார் நம்மளை கேட்க போகிறா? நீங்கள் தானே பார்த்து வச்சிங்க, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது எதுக்கடி பயப்படுற? பயப்படாதடி. சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, கேட்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது, ஆனால் பயமாக இருக்கேக்கா. ஐயோ ஆண்டவனே, இவன் பயத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. எதுக்கடி உனக்கு பயம்? ஏன் பயம்? என்ன மாதிரி காதலிச்சிருந்தா கூட சொல்லலாம். நான் வேணா வீட்டுக்கு தெரியாமல் காதலிச்சோம், இப்போ அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, இனி இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது வைக்கிறது, அவங்களையும் விட முடியாமல் இவங்களையும் விட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தா சொல்லலாம். நீ என்ன காதலிக்கவா செய்கிற? ஒன்றும் இல்லைல்ல, அப்புறம் என்ன 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 பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அது ஒன்றும் இல்லை, நீ துணி ஊறுபட்டது சேர்ந்து போச்சா, அதான் சரி எல்லாத்தையும் துவைச்சு போடுவோம்னு தண்ணி நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆஹா,
இதில் தண்ணி அடித்து என்னைக்கு நனைஞ்சி என்னைக்கு ஊறுபட்ட துணியும் துவைச்சி எடுக்கிறது. அங்கே ஆத்தங்கரைக்கு போய் துணியை துவைச்சி அங்கேயே காய போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். துணியெல்லாம் எடுத்து வைங்க, அங்கே போவோம். இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போய் மறுபடியும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வரணுமே நீ. இதில் என்ன இருக்குது? வீட்டிலனா ஒவ்வொரு டைமும் அடித்து அடித்து எடுக்கணும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வேற இருக்கோம். ஒருத்தரா 2 பேரா அடிக்கிற வெயிலுக்கு சும்மா சும்மா குளிப்பாங்க வைப்பாங்க. தண்ணி வேற இல்லாமல் போச்சுன்னா அப்புறம் அது வேற ஒன்றாகி போயிடும். அதான் துணி துவைக்கிறது குளிச்சுறதுன்ட்டு ஆத்தங்கரையில் போய் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு வரலாம் எல்லாரும். வாங்க, பிள்ளைங்க இருந்தால் தானே அதுங்க அது இதுன்னு பண்ணுங்க வைக்கிங்க. அதுங்களும் பள்ளிக்கூடம் போயிடுச்சு, அப்புறம் என்ன, கிளம்பி வாங்க போவோம். இப்போ இவ்வளோ தண்ணி அடிச்சு வச்சுட்டேனே நீ. அடிச்சு வச்சானே இருக்கட்டும். உங்கள் அண்ணன் வெளியே போயிருக்காரு, வந்து எதுவும் குளிக்கிறாரோ என்னவோ, அதனால இருக்கட்டும். துணியெல்லாம் எடுத்து வை, நம்ம போவோம். நீ என்ன அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க மசன்னு? போய் எடுத்து வை துணியெல்லாம். அதுவும் இல்லாமல் பெட்ஷீட் தலைவாணியெல்லாம் அத்தை வேற துவைச்சி போடணும்னு சொல்லியிருக்காங்க. கல்யாண பேச்சு ஆரம்பித்தோடனே அப்படியே இது பண்ணக்கூடாது, அதான் துவைச்சிட்டு போயிடும். மொத்தமாக எல்லா துணியும் எடுத்து போட்டு துவைக்கணும்னு இருக்காங்க. எல்லாம் எடுத்து வைங்க போங்க. ஏன் நீ மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு துவைக்கணும்? ஒரு ஆளாக துவைச்சா தானே கஷ்டம். அத்தை இருக்காங்க, நீ இருக்க, நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க. புது பொண்ணு ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. நம்ம எல்லாரும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தோம்னா டக்குன்னு முடிஞ்சிடும். அதுக்கு தான் அடுத்த நாளையிலேருந்து மற்ற வேலையை பார்க்கலாம். சரிங்க நீ. அப்புறம் பந்தல் எப்போ போடுதாம்மா அண்ணே? அதான் 7 நாள் கணக்கு 5 நாள் கணக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதான் நம்ம 5 நாள் கணக்கில் வச்சு நாளைக்கு போட சொல்லிடுவோம் அப்படின்னாரு. ஏன்னா எல்லாரும் வேற வந்திருக்காங்க. வந்திருக்கும் போது வெளியே உட்காருவாங்க, பேசுவாங்க. பந்தல் எதுவும் போட்டால் பரவாயில்ல. அடிக்கிற வெயிலுக்கு வெளியேவா நிற்க முடியும்? பந்தல் போட்டால் கொஞ்சம் நல்லா குளுன்னு நல்லா இருக்கும்ல. சரிங்க நீ. சரி வாங்க, மணி ஆயிடும், துணியை துவைச்சு போட்டுவோம். ஏங்க, கேஸ் இல்லைன்னா ஒரு வேலையும் பண்ண முடியாதுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ கேஸை பிடிச்சிட்டு வந்துடுங்க. சின்ன பொண்ணு, வேலை முடிச்சுட்டு வரும்போது பிடிச்சிட்டு வரவா? தங்க விற்கிற விலையை விட கேஸ் விலை அதிகமாக இருக்குது. கேஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு நேரமும் கடையிலே வாங்கி திங்க முடியாது. இப்போ வேற கொத்துச்சாவி ஏன் இடுப்பில் இருக்குது. நான் வேற கடையில் வாங்கி தின்னேன்னா அப்புறம் பட்ஜெட்டில் துண்டு விழுகும். அதுக்கப்புறமா உங்கள் அம்மா குண்டு போடும். எதுக்கு இந்த வேலை? ஆடா நீ வேறடா கம்முனு இருடா. நானே கேஸ் பிடிக்கிறதுக்கு எங்கடா போய் அலையிறதுன்னு தெரியாம பைத்தியம் முடிச்சு கிடக்குறேன். இவன் வேற அங்க ஒங்கான்னு உள்ளே திட்ட வேலை வச்சுக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் வெளியே போகும்போது இவனை கூட்டி ஒரு ரவுண்ட் அடித்து பழக்கி விட்டீங்க. இப்போ வெளியே வண்டி எடுத்தாலே ஒரு ரவுண்டு போகணுன்றான். நீங்கள் தானே பழக்குனீங்க, நீங்களே செய்யுங்க. தங்கக்குட்டி, நீங்க அம்மாவோட இருங்க, அப்பா கேஸ் பிடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம், சரியா? நீங்கள் கேஸை பிடிச்சிட்டு வந்தா தான் நான் மற்ற வேலையவே பார்க்க முடியும். ஊருப்பட்ட வேலை கிடக்குது. ராத்திரி பழைய சோறை சேர்த்து ஆக்கி வச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. இங்கே தான் தொண்டைக்குழியில் பழைய சோறை இறங்க மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது? அரிசியை வேற ஊற வச்சிருக்குது. இனி அதை மாவா கூட அரைக்க முடியாது. ஏதோ ஒன்று பண்ணுங்க. போறேன். எங்க கிடைக்குன்னு வேற தெரியலையே. ஆர்டர் போட்டால் இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கும். ஒரே நாளில் இந்த அளவுக்கு பஞ்சப்பாட்டு பாட வச்சுட்டாங்களே. இதெல்லாம் கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா கூட நம்ம விறகு வச்சே பயன்படுத்தி அப்படியே வாழ்க்கையை ஓட்டியிருப்போம். இதெல்லாம் கொடுத்து வேற பழக்கி விட்டாங்க. இது இல்லைன்னா இப்போ கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. ஏங்க, சீக்கிரமாக வந்து சேருங்க. 1 கிலோ 2 கிலோ 5 கிலோவாக இருந்தாலும் எம்புட்டு காசாக இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்துடுங்க. ஒரு காலத்தில் எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, தங்கத்தை வாங்கி சேர்த்து பண்ணுன்னாங்க. இப்போ சிலிண்டரையும் பெட்ரோலையும் ஏதோ வாங்கி சேர்க்கணும் போல இருக்கு. என்ன நம்ம மாமியார் நம்மளையே குறுன்னு பார்க்குது. நம்ம எதுவும் மாமியாரை பற்றி தப்பாக பேசலையே. எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குது? ஐயையோ, பார்க்குற பார்வையிலே அப்படியே மென்று தின்னு ஏப்ப விட்டுரும் போல இருக்கே. கேஸ் வேற இல்லை, பசி வெறியில் இருக்கோ என்னவோ. நம்மளை இங்கே இருந்தோம் கையை கடிச்சே மென்னுரும் போல இருக்கு. ஓடிடுவோம். என்னையா அப்ப இந்த வருஷம் திருவிழா இருக்கா இல்லையா? திருவிழா இருக்காயா, சித்திரை 1 அந்த பக்கம் வைக்கலாம்னு இருக்காங்களா? சித்திரை 1 ஆகுதா? சரி. அது நம்ம எலெக்ஷன் வர வருதுல்ல, அதனால முன்னே வைப்பாங்க போல இருக்கு. இல்லைன்னா இந்த வைகாசி தேரோட சேர்த்து வைப்பாங்க. என்னையா சவுண்டு, இங்கதான் இருக்கியா? வாங்க மாஸ்டர். என்ன இந்த பக்கம்? உன்னவே பார்க்க வந்தேன். என்னையவா? நாங்கெல்லாம் டீ குடிக்கணும்னு உங்களை பார்க்க வருவோம். நீங்க என்ன பார்க்க வந்தீங்களா? என்ன விஷயம்? இந்த நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், வீட்டுல பந்தல் போடணும். அதான் சரி உன்னை கேட்டு நாளைக்கு போட சொல்லலான்னு பார்த்தேன். ஓ அப்படியா? சரி. அதனாலதான் டீ கடை பக்கம் வேலைக்கே போகலையா? நான் காலையில போனேன், சாயங்காலம் போனேன், மதியானம் போனேன். நான் ஆளையே காணோம்னு பார்த்தேன்.
அதனால உங்க மாப்பிள்ளை இப்ப டீ போடுறாரோ? எனக்கு எவனும் மாப்பிளையும் கிடையாது வெங்காயமும் கிடையாது. நான் வேலையை விட்டெல்லாம் நின்னாச்சியா. எனக்கு பந்தலை மட்டும் போடணுயா. கொஞ்சம் நல்லா பார்த்து போட்டு விட்டுறியா? ஏன்பா, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் என்னன்னு பார்த்து போட்டு விடுங்க. சரிண்ணே, அதெல்லாம் பண்ணிடுவான் பக்காவா. தம்பி வீட்டுக்கு போட்டிருந்தீங்கல்ல, அந்த மாதிரி பந்தல் போடுறதுக்குலாம் எவ்வளோ ஆகும்? அவர் வீட்டுக்கு போட்ட பந்தல் மேலாம் போட்டா ஒரு 30 ரூபா பக்கமாக ஆயிடும். ஆத்தரியாத்தா 30 ரூபா ஆயிருமா? கீத்து பந்தல் போட்டா? அது தினமும் ஒரு 250 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி கணக்காகும். சரிப்பா, அந்த 250 300 அந்த கணக்குலயே பார்த்து போட்டு விட்டுருங்க. சரிண்ணே, போட்டு விட்டுருவோம். அழகண்ணே, சொல்லுங்க. நாளைக்கு பந்தல் வேற போடணும். கையில காசு ஒன்றும் இல்லை. அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசமா இருக்கும். போய் நீ வேலையை முடி. கையில அட்வான்ஸ் நான் முழு பணமே கொடுக்குறேன், சரியா? அண்ணே, அட வாமா வள்ளி, வா வா. என்ன இப்பதான் சாப்பாடு வைப்பீங்க போல இருக்கு? குக்கர் அடுப்புல வச்சிருக்கீங்க, இப்பதான் காய் எறியறீங்க. ஆமாம்மா, மதியான சாப்பாட்டுக்கு காலையில இட்லி ஊத்துனேன். அதே மதியானமும் சாப்பிட முடியாதுல்ல, நெஞ்சு கறிக்கும், நெஞ்சுக்குள்ளேயே கிடக்கும். அதான் சரின்ட்டு இதான் இப்போ சோறு வச்சு இதான் குழம்பு வைப்போன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா? அப்படியா, சரி சரி. வீட்டுல இன்னைக்கு பழைய சோதா இருந்துச்சு, தயிர் போட்டு எடுத்துட்டு வந்தேன். சரி, தொட்டுக்கு ஏதாவது கிடைக்குமா இருந்தா வாங்கிட்டு போவோன்னு வந்தேன். ஐயா இல்லம்மா, இன்னும் எதுவுமே செய்யலம்மா. இப்பதான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. அது சரி, ஊறுகாய் கூட இல்லையா? இல்லம்மா, இல்லையே. ஐயோ, இங்க இருக்குன்ற நான் வந்தேன். இப்ப என்ன பண்ணுவேன்? தா ஒரு 10 நிமிஷம் தாம்மா. தா சாப்பாடு ஆயிடுச்சு, நீ இது எடுத்து போட்டு தாளிக்கிறேன்னா தாளிச்சு என்ன தரட்டுமா? ஒரு 10 நிமிஷம் இருமா. சரி, அப்படியே பண்ணிட்டாங்க. என்னனே தாளிச்சு தாங்கன்னா உள்ள போறீங்க? தா இருத்தா வாரே ஒரு நிமிஷம். இந்தாத்தா இந்த சேலை எப்படி இருக்குன்னு பாரு. சேலையா? நல்லா இருக்கே. யாருக்கு? மருமகளுக்கா? மருமகளுக்குலாம் எடுத்து கொடுத்தாச்சுமா. இது உனக்குமா? எனக்கா? என்னன்னு சொல்றீங்க? இல்லைம்மா, நானும் நமக்கு சொந்த மந்தன்னு யாராவது இருந்தால் அவங்களுக்கு எடுத்து கொடுப்போன்னு பார்த்தேன். நமக்கு என் பொண்டாட்டி போனதுக்கப்புறம் எல்லா சொந்தமும் போயிடுச்சு. இப்போ நானும் பையனும் தான். அப்படின்னு இருக்கும்போது நான் யாருக்குன்னு போய் வாங்கி கொடுக்கறது? அக்கம் பக்கத்தில் இருக்க நீ தான் எந்த நல்லது கெட்டதுனால வீட்டுக்கு வர போகிற. எனக்கு நீ ஒரு பிள்ளையும் கூட தான். உனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுப்போன்னு தோணுச்சு. அதான் எப்பயுமே உன் வீட்டுக்கார்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பல, ஒரு சேலை எடுத்து கொடு, சேலை எடுத்து கொடுன்னு. அதான் சரி உன் ஞாபகம் இருந்துச்சுன்னு எடுத்துட்டு வந்தேம்மா, வச்சுக்க. அண்ணே, என் கட்டின புருஷன் கூட எனக்கு ஒரு துணிமணி எடுத்து கொடுன்னா எடுத்து கொடுக்க மாட்டான். அவனுக்கு மட்டும் விதவிதமா எடுத்துக்கிட்டு வருவான். ஆனா என்னையும் யோசிச்சு நீங்க எடுத்துட்டு வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீயே எனக்கு புள்ள மாதிரி தாம்மா. எடுத்துக்க. உடனே கல்யாணத்துக்கு இந்த சேலையை தான் நீ தச்சு போட்டுட்டு வரணும்னு சொல்லிவிட்டேன். சரிண்ணே. ஏன்னா அவனுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு இல்லை, பக்கத்தில் இருக்க நீங்கள் எல்லாரும் தான். நீ தான் ஆரத்தி எடுத்து அவனை உள்ளே கூப்பிடணும், வைக்கணும், எல்லாம் பண்ணணும், சரியா? சரிங்கண்ணே. என்ன சொட்டையன் நின்றுக்கிட்டே தூங்குறான்? இந்தாப்பா தம்பி, ஒரு டீ போடுங்க. போடுறேன், உக்காருங்க. அட பாவி, டீ கடைக்கு வரவங்கள்ட்ட இப்படி எரிஞ்சு விழுந்தானா அப்புறம் எவன் இவங்கிட்ட டீ குடிக்க வருவான்? என்ன பொழப்புடா இது. ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லை. ஓனராக இருந்தால் கூட நிமிஷத்துக்கு நிமிஷம் வீட்டில் போய் தூங்கி எந்திரிச்சிட்டு வரான், திங்கிறதுக்கு போகிறான், எங்கே வேணாலும் போகிறான் வரான். இந்த டீ கடையில் வந்து சேர்ந்த நேரமான மொத்தத்தில் ஓய்வுன்றதே இல்லை. தம்பி தம்பினாலும் தொம்பினாலும் நில்லுங்க, போட்டு தான் தர முடியும், எடுத்தா ஊற்ற முடியும். தம்பி, நாயா இருந்தாலும் சரி, பேயா இருந்தாலும் சரி, ஓரமாக ஒதுங்கி நில்லுங்க, போட்டு தான் தர முடியும். ஐயோ அக்கா, சரோசாக்கா, நீங்களா? எப்ப வந்தீங்க? நான் வரது இருக்கட்டும், டீ கடைக்கு வரவங்கள்ட்ட இப்படி எரிஞ்சு எரிஞ்சு உழுகுறியே, என்ன பாச்சு? ஐயோ அது ஏக்கா கேக்குறீங்க? காலையில இருந்து டீ போட்டு கையை காலையில சரியான வலிக்கா. எம்பிட்டு நேரம் தான் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்து டீ போடுறதுனே தெரியல. மூட்டு ரெண்டும் ராத்திரிக்கு சரியான வலிக்கா. முதலையாவது ராத்திரி 10 மணி ஆனால் ஒரு கட்டிங்கை இறக்கிடுவேன், இல்லை ஒரு புல்லுக்காவது ரெடி பண்ணிடுவேன். இப்போ ஒன்றுக்கும் ரெடி பண்ண முடியலக்கா. முழு நேரமும் இந்த கடையிலே கிடக்கிறதா இருக்கு. 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறதா இருக்கு. இதில் வேற எல்லா கடையும் மூடி போடுறானுங்க. என்ன பண்ண சொல்றீங்க? வெறுப்பா இருக்கு. ஏண்டா இதுக்குள்ள வந்து தலைய விட்டோன்னு இருக்கு. என்ன தம்பி இப்படி சொல்லலாமா?
பழி வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்காக தானே கொஞ்ச நாள் தானே பொறுத்துக்கையா. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான்க்கா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். அவன் கல்யாணத்தை எப்படி நடத்துறான்னு பாக்குறேன். அவன் போற போக்க பார்த்தா அவன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவான் போலய்யா. என்னக்கா சொல்றீங்க? அவன் வேலையவே நான் புடுங்கிட்டேன். அவன் வீட்டில் ஒலை எறியறதே இவனால தான். இவன் வேலையை பிடுங்கினதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் சோத்துக்கே சிங்கி அடிக்கும். நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? ஐயோ உனக்கு விவரமே தெரியலப்போ. இவன் ஒருத்தனுக்கு வேலை இல்லைன்னு அவங்க ஆத்தா காரி முருங்கக்கா விற்கிறாயா. முருங்கா விற்கிறாளா? நல்ல நாள்லயே அந்த கிளவி வீட்டை விட்டு எங்கிட்டும் போவாதே வேலை வெட்டிக்குன்னு. இப்ப என்ன முருங்கக்கா விற்கிதா? ஆமையா, ஒவ்வொரு நேரம் அவங்க ஊரு இந்த பொண்டாட்டி ஊருக்கு போனா மட்டும்தான் காட்டு தோட்டத்துக்கு வேலைக்கு வரும். இப்ப பையன் இருக்கும் போதே வேலை இல்லைன்னு முருங்கக்கா விற்கிது. உன் பொண்டாட்டி விவசாயம் போய் பாக்குற. நேத்து 350 ரூபா கூலி வாங்கியிருக்கா. என்ன சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல அதான் அந்த ராணியோட வீட்டுல இருந்து 1 லட்சம் ரூபா அவங்க மாமனாரு கொடுக்க, அதுக்கப்புறம் லோனு போட்டு 1 லட்சம் வாங்க, நகை நட்டு ஏதோ 5 பவுன் சேர்த்து வச்சிருக்காங்களாம். இப்ப ஆளுக்கு வேலை வெட்டிக்கு போறாங்கயா. ஊருப்பட்ட பணம் பொறலுது. இங்க என்ன 600 650 ரூபாவாங்க. ஆளுக்கு சம்பாதிக்கவும் பணம் அப்படி கொட்டுது. நீ அவங்க வீட்டுல அடுப்பெரிய கூடாதுன்னு நினைச்ச, ஆனா உன் வீட்டுல கொளுத்தி விடணும்னு அவன் நினைச்சிருக்கான். உன் பொண்டாட்டி சம்பாத்தியம், அவங்க ஆத்தா சம்பாத்தியம், அவங்க குடும்பத்துல இருந்து வருமானம் சரியான வெள்ளா கட்டுறான் போவாமே. நீ எப்படியே கட்டிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கா? இங்க வரியா, உன் பொண்டாட்டி நேக்காதான் வேலை வாங்கிட்டு இருக்கான். இங்கே இருக்கும்போது உடம்பு சரியில்லை அப்படி இப்படி நாங்க, இப்ப மட்டும் வேலை பார்க்க உடம்பு நோவாதான். எல்லாம் நடிப்பு. உன்னை ஏமாத்தி அங்க போய் புழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஏதாவது ஒரு முடிவு கட்டு, இல்லன்னு வெள்ளம் தலைவரண்டு போயிடும். அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. உனக்கு சம்பாரிச்சு 10 ரூபா கொடுக்க துப்பு இல்ல. அவங்க குடும்பம் எப்படி வேலை பார்க்கறா பாத்தியா?